பொதுவா ரமலான்ல நோன்பு இருக்கிறதுனால உடம்புக்கு அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது மதத்துக்கு அப்பாற்பட்டு என்ன நன்மைகள் உடம்புக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் உடம்புக்கு ரொம்பவே பலன் பவிக்கக்கூடிய ஒரு செயல். சராசரியா ஒரு 12 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் ரமலான்ல இருப்பாங்க. இத மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க. இந்த டயபெட்டிக் ஓர் இரவுல வந்துராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். அது கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகி HbA1c ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆக தொடங்கும். ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜை தாண்டுது. அதுக்கப்புறம் டயபெட்டிக் வந்துடும். இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு டயபெட்டிக் ஹிஸ்டரியில இருக்கு, அம்மா அப்பாவுக்கு டயபெட்டிக் வரப்போகுது, அந்த மாதிரி பயத்துல இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ப்ரீ டயபெட்டிக் இது ஒரு பெட்டர் சாய்ஸ். அடுத்தது ஃபேட் பர்னிங் தான். ஸோ வெயிட்டை குறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறவங்க இந்த ஃபாஸ்டிங் சூப்பரா ஹெல்ப் பண்ணும். குளுக்கோஸ் அங்க குறைகிறதுனால பாடி குளுக்கோஸுக்கு பதிலா லைப்போலைசிஸ்க்கு போயிடும். ஸோ அதாவது நீங்க சாப்பிடுற கொழுப்புல இருந்து பேன் பண்ண ஆரம்பிக்கும். குளுக்கோஸ்ல இருந்து கொழுப்பை எடுக்கும் போது ஸோ அதன் மூலம் ஃபேட் ரிடக்ஷன் வர்றதுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்யும். இதனால நம்ம விசரல் ஃபேட் குறையும். இதே டெண்டன்சி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யும் இந்த ஃபாஸ்டிங். ரொம்ப வெயிட்னால மூட்டு வலி, போஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னால கால் வலிக்கிறவங்க, இப்படி வெயிட்டையே மையப்படுத்தி பாதிப்புக்குள்ளாடி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா அமையும். அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மைல்டு ஆட்டோபேஜிக் ஆக்டிவேஷன் நடக்கும். இதனால நம்ம செல்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் செல்களே அழிக்கிறதுனால பலவிதமான கேன்சர் டெவலப் ஆகுறது ரிஸ்க் குறையுது. பட் இதையும் தாண்டி கேன்சரே வராதான்னு கேட்டக்கூடாது. பட் ஜெனட்டிக்கலி ப்ரோன் இருந்தா வந்துருங்க. பட் இது ஓவராலா செல்கள் டேமேஜ் ஆகி வரக்கூடிய அந்த ரிஸ்கை கணிசமான அளவில் குறைச்சு தரும். அதனால நம்மளுடைய நரம்பு மண்டலம் இன்னும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஒரு இளமை தோற்றம் நமக்கு திரும்ப முடியும். மென்டல் டிசிப்ளின் உருவாகுங்க. பொதுவா சுகர் ஃபுட்ஸ், நல்ல ஒரு அடிக்டட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும் போது நமக்கு அந்த கிரேவிங்ஸ் கிடைக்கும். பட் இந்த 12 hours நீங்க ஃபாஸ்டிங் கொடுக்கும்போது நம்ம ஒரு மென்டல் டிசிப்ளின் அங்க மெயின்டைன் பண்றதுனால அந்த ரிலேஷன் பிரேக்கப் ஆகுது. ஸோ we can able to adopt mental discipline very well. அடுத்தது உங்க இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. கொலஸ்ட்ரால் லெவலை இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுனாலையும், பிளட் பிரஷரை மேனேஜ் பண்றதுனாலையும், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கு ஓவராலா ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. உங்களுடைய செரிமான மண்டலத்துல மைக்ரேஷன் மோட்டார் காம்ப்ளெக்ஸ் MMC ஆக்டிவேஷன் உருவாக்குது. இதன் மூலம் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ல பாக்டீரியா அண்ட் டெப்ரிஸ் இருந்துச்சுன்னா அதை புஷ் அவுட் பண்ணி வெளியில வர்றதுக்கு உதவி செய்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு உதவி செய்து. இதனால உங்க செரிமான மண்டலம் சீர்படுது. ஃபாஸ்டிங் ஒரு 30 days அவங்க அதை எடுக்கிறதுனால ஆன்மீக ரீதியா எத்தனை நன்மை உங்களுக்கு பயக்குதுன்றதையும் தாண்டி உடல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்களை ஒரு தூய மனிதனாய் மாற்றும் என்பதில் எள்ளளவும் ஐயம் வேண்டாம். நன்றி.